இப்ப இந்த ப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ரீ ஃபில்டர மாத்திட்டு புது ப்ரீ ஃபில்டர் போட போறோம். இந்த ப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல இருக்கும். நம்ப போடுற புது ப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா வரும். இப்ப இந்த ப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிரான்ஸ்பரன்ட் ப்ரீ ஃபில்டரு. டிரான்ஸ்பரண்ட்னா நீங்க உள்ள போடுவீங்களே ஸ்பன்னு, இந்த ப்ரீ ஃபில்டருக்குள்ள ஸ்பன் போடுவீங்களே, அந்த ஸ்பன் நமக்கு தெரியும். அது என்ன கலர்ல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாளா நாளா கலர் நமக்கு அது மாறும். அது நமக்கு தெரியும். என்ன கலர்ல இருக்குன்னு. அதுதான் டிரான்ஸ்பரன்ட் ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்றது. இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா, MISHI மிஷிஜி ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ரீ ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா மரம் உங்களுக்கு வெளியே வரும். இதே பிளாஸ்டிக் ப்ரீ ஃபில்டராக இருந்தால் மரம் உள்ளே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வந்து வெளியே வரும். உங்களுக்கு என்னென்னா அதை கேட்டும் போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது மரம் வெளியே வரும். ரெண்டாவது நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக இருக்குது. வேணால் பாருங்கள், நான் தள்ளி காட்டுறேன். நல்லா ஊந்துருச்சிங்களா? அவ்வளோ ஸ்டடியாக இருக்கும், ஒன்றும் ஆகாது. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லைன் ஃபில்ட்ரு, அதாவதுன்னா ஸ்பன் வந்துடும். இந்த ப்ரீ ஃபில்டருக்குள்ளே போடக்கூடிய ஸ்பன் கொடுத்துருவாங்க. எப்படி இருக்குன்னா த்ரெட்டடாக இருக்கும். இந்த ஸ்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டடாக இருக்குது. ஸ்பன் த்ரெட்டடாக இருக்கும். அப்புறம் அது கூட ஒரு ஸ்பேனர் வந்துடும். அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் ஹூக் வந்துடும். ஹேங்கிங் ஹூக் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, டெஃப்லான் டேப்பு, 2 ஹூக்கு, டெஃப்லான் டேப்பு 2 QC எல்போ கொடுத்துருக்காங்க. QC எல்போ கொடுத்தாங்க. இது செட்டோட வரும். இந்த ப்ரீ ஃபில்டர் வந்து நல்லா ஸ்டடியாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799 வருது இந்த ப்ரைஸ். புது ப்ரீ ஃபில்டர் நம்ம மாட்டிட்டோம். டிரான்ஸ்பரண்ட் ப்ரீ ஃபில்டர் தான் நம்ம மாட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க இன்லைன் ஃபில்டர் கலர் தெரியுதுங்களா? பார்க்குறதுக்கு ப்ளூவிஷ்மே தெரியும். ஆனால் உள்ளே இருக்க இன்லைன் ஃபில்டர் வந்து கலர் வந்து ஒயிட்டு தான். அந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ரீ ஃபில்டர் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ப்ளூவிஷ் கலர் கொடுக்கும். அதனால் அப்படி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற இன்லைன் ஃபில்டர் வந்து ஒயிட்டு தான். பார்த்துட்டிங்களா? இதனோட லுக் எப்படி இருக்குது?